வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசு நிலையில் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேர்தல் நெருங்கிச்சு. தேர்தலோட அந்த பயங்கரமான ஒரு முக்கியமான கட்டத்துல நம்ம இருக்கோம். முதல்ல அதிமுக காரங்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அது ஒரு மாதிரி இலவசங்களும் இருந்துச்சு. அப்புறம் புதுசா பிரிச்சுலாம் தரும் அப்படின்னாங்க. சரி, என்னைக்குமே தேர்தல் அறிக்கையில திமுகவோட உண்மை நம்ம வச்சிருக்கோம். திமுகவோட அந்த தேர்தல் அறிக்கை ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திமுகவோட தேர்தல் அறிக்கை எப்பவுமே கொஞ்சம் அட்வான்ஸாகவும் நிறைய நிறைய வித்தியாசமா இருக்கும். சரி, அந்த விதத்துல இந்த திருப்பு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த திமுகவோட தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப வந்திருக்க தேர்தல் அறிக்கை ஐயா மு.க. ஸ்டாலின் அப்படி சொல்லியிருந்தாப்புல இதுதான் இல்லத்தரசிகளின் தேர்தல் அறிக்கை அப்படின்னாப்புல. அதே மாதிரி தேர்தல் அறிக்கை இந்த வருடத்துக்கான தேர்தல் அறிக்கை அதாவது இந்த தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை ஹீரோ கிடையாது, ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஒரு தேர்தல் அறிக்கையை விட்டுருக்காப்புல. அவர் விட்டு அந்த தேர்தல் அறிக்கை ஒரு கூப்பன் கொடுக்க போறாராம், 8000 ரூபாய்க்கு கூப்பன். அந்த கூப்பன் எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவையோ நீங்க கடையில போய் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா அந்த அந்த திட்டம் இந்த அளவுக்கு ஒரு மோசமான, இந்த அளவுக்கு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு நடைமுறைக்கு ஒரு ஒத்து வராத ஒரு திட்டமா இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடிக்கு வழிவகுக்கிற ஒரு திட்டம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெளிவாகவும் விவரமாகவும் விரைவாகவும் நம்ம போக்க போறோம் மக்களே. தேர்தல்ல உங்களுக்கு தெரியும், எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கை விடுறது இயற்கை தான். நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் ஆதரவு பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பல வீடியோக்களை உங்களுக்கு போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் ஊக்காவும் இருக்கும். சரி, தேர்தல் வந்துட்டுனாலே இந்த தேர்தல் அறிக்கை தான் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். ஏன்னா கலைஞர் டிவி ஃப்ரீயா கொடுப்போம், அதே மாதிரி மிக்சி ஃப்ரீயா கொடுப்போம், அப்புறம் லேப்டாப் ஃப்ரீயா கொடுத்தோம். அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட ஒரு பயங்கரமான ஒரு கிட்டான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அந்த மாதிரி தேர்தல் அறிக்கையினால பல கட்சிகள் ஆட்சியை பிடிச்ச சம்பவம் நம்ம தமிழ்நாட்டுல உண்டு. அதனாலதான் தேர்தல் அறிக்கையில என்ன தேர்தலுக்கு என்னத்தை ஃப்ரீயா கொடுக்க போறாங்க அப்படின்னு இந்த தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்த்துட்டு இருந்து அதுக்கேற்றாப்புல ஓட்டுகள் விழுந்த சம்பவமும் உண்டு. அதை கணக்குல வச்சுதான் நம்ம அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில அனைத்து மகளிருக்கும் ஃப்ரிட்ஜ் இலவசமா கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கை போட்டிருந்தாப்புல. உண்மையில அது பட்டி தொட்டியில எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துட்டோம். ஏன்னா அதோட அதோட நன்மைன்னு சொல்றோம், அதோட பாதகத்தை நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம இந்த திமுகவோட தேர்தல் அறிக்கையில இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருவோம். நீங்க அந்த கூப்பனை கொண்டு போய் பக்கத்துல உள்ள கடையில போய் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கு, நீங்க ஒரு பொருளை வாங்கிக்கலாம். நீங்க ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா என்ன பொருளை வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ரிட்ஜ், மைக்ரோ ஓவன், எந்த பொருள் உங்களுக்கு தேவையோ 8000 ரூபாய்க்குள்ள வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லைங்கிறதா இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிப்பா, முதல்ல திமுக ஆட்சிக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கிடுவோமே, 8000 ரூபாய் கூப்பன் நீங்க கொடுத்துருவீங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பன் நாங்க எங்க போய் வாங்குறது? அது முதல்ல ஒரு பெரிய ஒரு சட்ட பிரச்சனையா இருக்கும். எங்க போய் வாங்குறது, யாரு நம்ம கையில தருவா? அப்படியே தந்தாலும் திமுக கட்சிக்காரங்கிட்ட தான் போகணும். அவன் 8000 ரூபாய் கூப்பனுக்கு எனக்கு 1000 ரூபாய் கமிஷன் தந்தா தான் அவங்ககிட்ட கூப்பன் தருவேன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லா கட்சிக்காரன்னு சொல்லல, ஒரு சில கட்சி தருவேன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 8000 ரூபாய் பொருளுக்கு 2000 ரூபாய் கமிஷனும் 1000 ரூபாய் கமிஷனை கொடுத்து அதை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது முதல்ல கூப்பனை கலெக்ட் பண்றதுக்கே ஃபர்ஸ்ட். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பக்கத்துல உள்ள கடைனா இந்த கடை பெரும்பாலும் சிட்டியில் உள்ள பெரிய பெரிய கடையில கொண்டு இவங்க மொத்தமா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கடைக்கு வண்டி ஏறி போகணும். அங்க போனோடனே எங்ககிட்ட அவன் ஸ்டாக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு 8000 ரூபாய்க்கு பொருள் நம்ம எந்த பொருளை கேட்குமோ அந்த பொருளை ஆட்டோமேட்டிக்கா அவன் எனக்குன்னே ரேட்டை கூட்டி வச்சுக்கலாம். அந்த 8000 ரூபாய் பொருளை இல்லம்மா 8000 ரூபா இந்த பொருள் 10,000 ரூபா, நான் உங்களுக்கு கூப்பன் வெறும் 8000 ரூபாய்க்கு தான் இருக்கு, நீ கூட 2000 இருந்தாலும் தர முடியும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல போடுறாங்க. அதே மாதிரி எந்த கடையில போய் வாங்குறது? அப்போ அது ஒரு பெரிய குழப்பமா இருக்கும். எந்த கடையில போய் வாங்குறது அப்படின்ட்டு அங்க போனாலும் இந்த கூப்பன் செல்லுபடியாகாது, அந்த கூப்பன் செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி
எல்லா கடைக்கும் போங்கன்னா அப்போ இவங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்து அந்த இந்த பொருட்கள் எல்லாம் அந்த கடைக்கு இவங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்களா? கூப்பன் நிர்ணயிக்கு முன்னே அந்த கடைகள்ல வந்து கொடுத்துருவாங்களா? அப்ப கடையில போய் கொடுக்குறவங்க நம்ம ரேஷன் கடையில கொடுத்து கூட மக்களுக்கு டைரக்டாவே கொடுத்துருக்கலாம். இது எந்த விதத்துல சாத்தியம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. எதிர்கட்சிக்கு கரெக்டா இந்த திட்டத்தை வெள்ள மாதிரியா மக்கள்கிட்ட எடுத்து சொன்னாங்கன்னா இது பெரிய ஒரு அட்டஃபுலமான ஒரு திட்டம் அப்படின்ட்டு உலகத்துக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி சரி, ஒருத்தன் ஒரு கூப்பன் வாங்கிட்டு இப்போ ஒரு குடிகாரர் இருக்கான், அவன் கூப்பனை வாங்கிட்டேன்னு வச்சாங்களேன், அதை வந்து வாங்கி பார்ப்பான், எங்க போன அங்க இருக்கு கேட்டு அப்பா இது 8000 ரூபாய் கூப்பன், எனக்கு ஒரு 4000 மட்டும் தா, நீ 4000 நீ வச்சுக்க அப்படின்னு அதை கேஷா கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கன்வெர்ட் ஆகிருப்போம். 8000 கூப்பனை யாரும் 4000 யாரும் வேண்டாம்னு சொல்லுவான் அப்படின்ட்டு அதை வாங்கி அதை ஏகப்பட்ட ஒரு கலெக்ஷன் ஏஜென்சிகள் உருவாக்கி அவனும் தான் ஒரு காசு அடிக்கைக்கான வேலைகள் இருக்கும். இந்த மக்கள் வந்து டைரக்டா நம்மளோட மக்கள் கையில அதாவது கொடுக்குற மாதிரி இருக்காது. அதே மாதிரி கடைக்கு போனவொடனே அவமானப்படுத்துவோம், அந்த கூப்பனை கொண்டு வந்துட்டாங்க பாருங்க அப்பா, நாங்க வந்து இந்த கூப்பன் பொருளை கொண்டு கொடுத்தோம்னா நமக்கு லாபம் நிறைய அளவுக்கு இருக்காது அப்படின்னு கடைக்காரனே அவமானப்படுத்துறதுக்கான நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் இது வந்து ஒரு எந்த அளவுக்கு சுத்தமா சாத்தியமே இல்லாத ஒரு திட்டமா தான் தெரியுது. இந்த பொருள் வந்து ஒரு 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 கவர்மெண்ட் நம்ம வாங்க அந்த சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. என்ன சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்னா, ஒரு லேப்டாப்னு வைங்களேன், லேப்டாப் நம்ம கையில கொடுத்தாங்க, அந்த லேப்டாப்பை கவர்மெண்ட் நமக்கு லேப்டாப் தொட்ட கையில வாங்கினதுக்கும் வாங்கின ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே இப்போ 2000 நம்ம செலவழிக்கணும் வைங்களேன், 2000 ரூபாய் கையில கேஷா கொடுத்தா ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆனா அது ஜிபேல கொடுத்தா ஒரு அதோட அந்த இது தெரியும், கால கஷ்டம் தெரியும். அதே உணவு தான் இந்த கூப்பன் சிஸ்டத்திலையும் ஆகும். ரெண்டாவது, இதுக்கு தனியா ஒரு கலெக்ஷன் ஏஜென்சி உருவாக்கிடுவாங்க. அவங்க வந்து எந்த கூப்பனை ஏண்டதாங்க, நான் வந்து உங்களுக்கு 2000 ரூபாயோ 1000 கமிஷன் எடுத்துட்டு உங்களுக்கு பொருளை கொண்டு வரேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்கேம் வழிவைக்கிற ஒரு திட்டமாக தான் இருக்கு. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திட்டம் அறிவிச்ச உடனே சொன்னாப்புல இது வந்து கமிஷன் அடிக்கிறதுக்கான ஒரு திட்டமா இருக்கு. இந்த திட்டத்துல யாரும் முழுமையா பயனடைய முடியாது. ஏன்னா இந்த கூப்பனை வந்து அவங்க கட்சிக்காரங்க தான் வாங்க வேண்டியிருக்கும், கூப்பனை மாத்துறதுக்கு அவங்க கட்சிக்காரங்க தான் போக வேண்டியிருக்கும். அதுல ஒரு கட்சிக்கார மொத்த பொருளை ஏண்ட இருக்கு, ஏன்ட்ட வாங்க, நான் 8000 பொருளை 5000 வந்துடும் வாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட குழப்பம். இது வந்து மொத்தத்துல இது ஒரு ஃபெயிலியர் ஒரு திட்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவ்வளவுக்குள்ள ஆட்சி பொறுப்பு வந்து இப்படி இருந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இந்த ஒரு ஃபெயிலியர் திட்டத்தை எப்படி எங்கள் இதுதான் எங்களுடைய தாரக மன்றம், எங்களுடைய அஸ்திரம் அப்படின்ட்டு திமுக சொல்றாங்க. நமக்கு என்ன ஒழுங்கா புரிய வரல. மொத்தத்துல இது வந்து ஒரு ஃபிளாப்பா தான் இருக்கும் அப்படிங்கிறதான் நம்மளோட கருத்து. இப்போ ஒரு டிவி கையில வந்து கையெடுத்து வாங்கினா எப்பா சார் கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு தோணும். அதே மாதிரி ஒரு 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 மிக்சி வரும்போது நம்ம கவர்மெண்ட் நமக்கு கையில கொடுக்குறோம். அதே மாரி இந்த லேப்டாப் வாங்கும், இந்த லேப்டாப்ல வந்து குறைஞ்ச ரேட்டே நம்ம லேப்டாப்ல கொடுக்கும்போது குறைஞ்ச ரேட்டே ஒரு 20,000 வரும். அதை வந்து அவங்க மொத்தமா அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கினா 20,000 லேப்டாப்பை ரேட்டை குறைச்சி ஒரு 8,000 ரூபாய்க்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு மொத்த கம்பெனிக்கு மொத்த குவான்டிட்டி கொடுக்கும்போது அவங்களும் அதிகமா விற்பனை ஆகுது. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கம்மியான ரேட்ல கிடைக்கிறாங்க. இது ஒரு கூப்பன் அப்படிங்கும்போது இதுல வந்து நிறைய ஸ்கேம் ஆகுறதுக்கும் நிறைய ஏமாத்துறதுக்கான வேலைகள்லாம் இதுல நிறைய இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது எடப்பாடியார் அறிவிச்ச அந்த ஃப்ரிட்ஜ் வந்து உண்மையிலே ஒரு ஒரு தரமான ஒரு திட்டமா தான் இருக்கு. எப்படி ஃப்ரிட்ஜு சரி, எப்படி வந்து மிக்சி, கிரைண்டர் வாங்கினாங்க, அம்மா கிரைண்டர் வாங்கினேன், லேப்டாப் வாங்கினாங்க, கலைஞர் டிவி வாங்கின, அந்த மாதிரி இந்த வாஷிங் மிஷின் அவங்க கையால வாங்குறது தான் சக்சஸ். அதுல வந்து எடப்பாடியாரோட ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இதுல சக்சஸ் ஆகும். மற்றபடி இது சக்சஸ் ஆகுதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த 8000 ரூபாய் கூப்பன், இல்லத்தரசி கூப்பன் திட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமுக்கு வழிவகுக்கும். இது வந்து திமுக ஆட்சியை இந்த ஒரு பிளான்னால திரும்பவும் வந்து ஆட்சி கட்டில உட்கார வைக்குமா அப்படிங்கிறது அது மிக 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 மிகப்பெரிய ஒரு கஷ்டம். இந்த ஒரு எடுபடாமல் போயிட்டு இந்த தேர்தல் அறிக்கையே, திமுகவோட தேர்தல் அறிக்கை எடுபடாமல் போய்விட்ட. ரெண்டாவது அதுல ஒரு ட்விஸ்ட், அதாவது ஒரு குடும்பத்துல அவங்க அப்பாவோ தம்பியோ யாரோ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குடும்ப தலைவிக்கு கிடையாது. அப்போ விவரம் இல்லாத ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கு தான் அந்த ஸ்கீம் போய் சேருது. அந்த மக்கள் எங்க போய் கூப்பனை கொண்டு போயிட்டு யார்கிட்ட எப்படி மாத்தம் தெரியாம
இப்ப 8000 ரூபாய் கூப்பனுக்கு ஏமா இது 8000 ரூபாய்க்கு எல்லாம் வாங்க முடியாது, கூட நீங்க 2000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு தந்தாதான் அங்க 8000 கூப்பன் அதை 2 தருவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அந்த பப்ளிக் ஏமாத்திருக்கான பெரும் வியாபாரிகள், ஒரு சில பணம் ஆசைப்பட்ட வியாபாரிகள் அது ஸ்கேம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்குது. மொத்தத்துல இது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகுற ஒரு திட்டம் தான். இந்த இதுல வந்து அதிமுகவோட ஃப்ரிட்ஜ் கொடுக்குற திட்டம் தான் முன்னிலையில் இருக்குது. இந்த திமுகவோட 8000 ரூபாய் கூப்பனுக்கான இல்லத்தரசு திட்டம் ஃபெயிலியர். ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து மகளிருக்கும் ஃப்ரிட்ஜ் கொடுப்போம் அப்படின்ட்டாப்ல. அதாவது நீங்க வந்து தகுதி வாய்ந்த இன்கம் டேக்ஸ் கட்டினா இன்னும் கட்டாத ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லல, அனைத்து அரிசி ரேஷன் தார அட்டதாரர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளான் மாதிரி தான் தெரியுது. இது மோசம். இந்த பிளானே இவங்களை வந்து பேக் ஃபயர் ஆகிரும். இவங்களை தோற்கடிக்க வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இந்த திட்டம் அமையுது. ஆனா இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு திட்டத்தை செயல்படுத்திருக்கலாம் திமுக காரங்க. சரி, போன எலெக்ஷன்ல தான் கொஞ்சம் எங்களுக்கு ஒழுங்கா பண்ண முடியல, அதனால அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மாதம் வந்து 2000 ரூபாய் கொடுக்குற அந்த மகளிர் உரிமை தொகை வந்து எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொன்னோம்னா கண்டிப்பா ஒரு பயங்கர ஒரு எழுச்சியான ஒரு திட்டமா திமுகவுக்கு சாதகமா இருந்திருக்கும். ஒட்டு மொத்தத்துல திமுக வந்து இந்த தடவை என்னுடைய சொந்த கணிப்பின்படிகள் வந்து கோட்டையை விட்டுட்டாங்க. அதாவது தேர்தல் அறிக்கையில கோட்டையை விட்டுட்டாங்க அப்படிங்கறதான் நம்மளுடைய ஒரு 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 வாக்குவாதமாகவும் நம்மளுடைய ஒரு பார்வையாகவும் இருக்குது. உண்மையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மக்களை அலைய வைக்கிற, மக்களை நீங்க அங்க போங்க இங்க போங்க, கூப்பனை வாங்குறதுக்கு ஒரு பாடு அலையணும், அதுக்கப்புறம் பொருள் வாங்குறதுக்கு ஒரு பாடு அலையணும், யாருக்கிட்ட போய் வாங்கணும் அப்படின்னு தெரியாம முழிக்கணும், யாருக்கிட்ட போய் கலெக்ஷன் பண்ணணும் தெரியாம, அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சிக்கல்கள் உள்ள ஒரு திட்டமாக தான் இந்த திட்டம் இருக்கிறது. மீண்டும் அடுத்த சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.